உலகம் ஃபுல்லாக இருக்கிற என்னுடைய சீடர்களும் பக்தர்களும் அனைவரும் இந்த சாய் தர்மா டிவியை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாரும் வரவேற்பு கொடுங்க. இன்னும் மேலும் அவருக்கு ஊக்கத்தை அளிக்கும் போது இன்னும் பல நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு பல விஷயங்கள் வெளியே வர இருக்கிறது. அதுக்காக எல்லாரும் அதுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். நாம் ஏன் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும்? எதுக்காக நமக்கு கர்ம வினையின் மூலம் சந்தோஷத்தையும் துன்பத்தையும் கொடுத்து இறைவன் சந்தோஷப்பட வேண்டும்? நீயா உன்னை ஏமாத்தின்னுக்கிறன்னு அர்த்தம். அது உன்னுடைய துன்பத்தை பார்த்து உலகத்தில் விடுற எத்தனை ஆயிரம் கோடி மக்கள்னு யாராலையும் இன்னும் சரியான கணக்கு எடுக்கப்படலை. கண்ட வரைக்கும் தான் கணக்கு, இன்னும் காணாதது ஏராளமாக இருக்குது. ஆனால் நீ என்ன நினைக்கிற, நான் கஷ்டப்படுறதை பார்த்து இறைவன் சந்தோஷப்படுறான் அப்படின்னு. சரி, இன்னைக்கு நீ கஷ்டப்படுறத பார்த்து இறைவன் சந்தோஷப்படுறான். நேற்று சந்தோஷமா இருந்தியா, அப்ப இறைவன் கஷ்டப்படுவான்னு சொன்னியா? சொல்லலை, சொல்ல வாய் வரல. ஏன்? நீ பாதிக்கும் போது மட்டும்தான் கடவுள் கிட்ட போற. நீ சந்தோஷமா இருக்கும்போது கடவுளை யோசிக்க கூட இல்லை. ஆனா கடவுள் என்ற உன்ன மாதிரி கிடையாது, இந்த மனித பிறவி மாதிரி கிடையாது. கடவுள் அவன் ஒரு அற்புத பொருள். அது ஆகாயத்தில் உலாவக்கூடிய பொருள், அதே நேரத்தில் அந்தரத்தில் கூடவும் இருக்கக்கூடிய பொருள். அது அப்படிப்பட்ட பொருள் யாருடைய துன்பத்தை பார்த்தும் சந்தோஷப்படுற பொருள் இல்லை. அது ஒரு தாய் 10 புள்ள பெற்றிருப்பா. அதில் 4 புள்ள நல்ல புள்ளையா இருக்கும், 6 புள்ள மோசமான புள்ளையா இருக்கும். ஆனால் அந்த மோசமான புள்ளையா இருந்தா கூட ஐயோ இந்த 6 புள்ள வரைக்கும் எனக்கு இருக்கட்டும், இந்த 4 புள்ள மோசமான புள்ளையாகுது எனக்கு வேணான்னு எந்த தாயாலையும் சொல்ல மாட்டான். சொன்னாலும் அவள் தாயா இருக்க மாட்டான். அது நல்ல புள்ளையா இருந்தாலும் கெட்ட புள்ளையா இருந்தாலும் தான் பெத்த புள்ள தானே, அதை சீர்திருத்தணும் தான் அந்த தாயினுடைய மனம் இயங்குமே தவிர அந்த புள்ளையை தள்ளாது. இறைவன் அப்படிப்பட்டவன், தாய் மாறி. அதனால தான் தாயும் மாணவன் சொன்னான். அவன் தாயா கூட மாறி போறான், நமக்கு நம்மளை சேயா ஏத்துக்கிறான். அவன் நம்மளோட துன்பத்தை பார்த்து நம்மளை விட அதிக வருத்தப்படுவான். அவன் உன்னை இன்பத்துல வாழ்றான் அனுப்பிச்சனே, நீ ஏன் ஆசை என்ற நோயில விழுந்து துன்பத்துல மடியிறியே? இப்ப என்னால கூட உன்னை காப்பாற்ற முடியாத நிலைக்கு நீ போயிட்டேன்னு இறைவன் வருத்தப்படுறானே தவிர எந்த காலத்திலும் மனிதன் படுற துன்பத்தை கண்டு இறைவன் சந்தோஷப்பட்ட நாளே கிடையாது. இதெல்லாம் அறியாமையில பேசிக்கிற விஷயம், இறைவனை பத்தி தெரியாதவன் பேசிக்கிற விஷயம். இறைவன் பார்த்து என்னை பார்த்து சந்தோஷப்படுறான்னு. உன்னுடைய துன்பத்துக்கு நீயே காரணமே தவிர யாருமே காரணம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனுடைய துன்பத்துக்கும் அவனே காரணம், அவன் மனமே காரணம். மனம் இருக்குதே அது ரொம்ப மென்மையானது, மனம் இருக்குதே அது ரொம்ப முரட்டுத்தனமானது, மனம் இருக்குதே அது ரொம்ப பொல்லாதது. அப்போ இறைவன் இங்க என் குணத்துல இருக்கிறான்னு சொன்னல, இங்க என்னவா இருக்கிறான்? காம குரோதம் மதம் ஆச்சரியம் டம்பம் அப்படின்ட்டு 5 குணமா இருக்கிறான். இந்த பக்கம் என்ன பண்றான்? சாத்வீகம் தாமசம் ராஜசம். அப்போ இறைவன் அந்த 8 குணத்தோட நிக்கிறான், மனுஷன் இந்த 8 குணத்தோட நிக்கிறான். என்னென்ன 8 குணத்தோட நிக்கிறான்? இவன் உடல் முழுக்க காமத்தை வளர்த்துக்கணும், அதனால பல தீமைகளை செய்யறான், அதனால துன்பத்தை வாங்கி வச்சு மடியில கட்டிக்கணும். குரோதம், யாரை பார்த்தாலும் பகை, யாருமே இவனுக்கு நல்லவனா தெரியல, இவன் மட்டும்தான் உலகத்துல என்னமோ உத்தம மாதிரி பேசுறான். ஆனா அந்த குரோதத்தால வந்த வினை இல்லையா, காமம் குரோதம். மதம், ஏன் மதம் பெருசு, உன் மதம் பெருசுன்னு அடுத்தவனை துன்புறுத்தி, அடுத்தவனு மனத்தை உடைச்சி, அடுத்தவனை சின்ன பின்னமாக்கி அதில் ஏற்படுற துன்பத்தை நீ சுமக்கிற. இப்படி 5 குணத்தாலையும் 8 3 செயலாலையும் நீ துன்பத்தை சுமக்கிறிய தவிர இறைவனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இது புரியணும். இறைவன் என் குணத்தோட இருந்து தூரம் இருந்து இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள ஜீவராசிகளையும் இயக்குறானே, அவன் எவ்வளவு பெரிய தர்மவானா இருப்பான். ஆனா ஒரு நண்பனா இருக்க நம்ம கூட இருக்கிற 4 பேர் கூட நம்மளால நல்லது செய்ய முடியாது. நம்ம எவ்வளவு மோசமானவனா இருப்போம்னு நம்மளை பத்தி யோசிக்கணுமே தவிர இறைவனை குறை சொல்றவன் இவன் நிறைவாழ்வு வாழ்ந்தவனா இருக்க மாட்டான். எவன் ஒருத்தன் குறைவாழ்வு வாழ்ந்து இவன் துன்பத்துல வடிகிறானோ, இவன் செயல்கள் எல்லாம் இருக்கும்போது இறைவனோட ஐயா நான் இந்த செயல் செய்ய போறேன் அப்படின்னு இறைவனை வணங்குனதே இல்லை. என்னுடைய அறிவு, என்னுடைய கூர்மை, என்னுடைய புத்திசாலித்தனம், என்னுடைய திறமை அப்படின்னு எல்லா செயல்களையும் இழந்து இவனுடைய துன்பத்தை தூக்கி தலையில போட்டுக்கின்னு
கடவுள் மேல குறை சொல்றவன் 10 பைசா கூட உதவாது. ஏன்னா இறைவனை குறை சொல்ல நான் எனக்கு ஒரு 30 வயசு, இன்னொருத்தருக்கு ஒரு 100 வயசு. இந்த 30 வயசுக்காரன் அந்த 100 வயசுக்காரனை குறை சொல்ற தகுதி எனக்கு இருக்குதான்னு பார்க்கணும் முதல்ல. அவனையே சொல்ல உனக்கு தகுதி இல்லை, உலகத்தையே படைச்சு இயக்கிக்கினுக்கிற இறைவனை குறை சொல்ல உனக்கு தகுதி இருக்குதா? உன் வாழ்க்கையில நீ அப்படி பயணம் பண்ணியிருக்கிறியா? எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிற, எவ்வளவு தீமைகள் செய்திருக்கிற, கணக்கு போட்டு பார் தெரியும். முஸ்லீம்ல சொல்லுவான், குரான்ல அல்லாஹ் படைக்கும் போது 3 படைக்கிறார்ன்றான். அந்த 3 யார்? ஒருத்த செயல் புரியுறவன் உலகத்துல, அந்த புரிஞ்ச செயல்களுடைய நன்மையை எழுதுறவன் ஒருத்தன், அந்த புரிஞ்ச செயல்களுடைய தீமையை எழுதுறவன் ஒருத்தன். அப்போ 3 படைத்தார் அல்லாஹ். அந்த 3 இருவர், ஒருத்தன் செயல், ஒருத்தன் நன்மை தீமைகளை எழுதின்னு வரான். இவனுடைய ஆயுள் முடிஞ்ச உடனே அந்த நன்மை தீமைகளை அல்லாஹ்விடம் ஒப்படைக்கப்படுகிறது. அதற்கேற்ற பிறப்பே அவனுக்கு அப்படின்றது. அப்போ இந்த தீமைக்கு இங்க அல்லாஹ்வே காரணம் இல்லை, மனிதன் தான் காரணம் இல்லையா? இது குர்ஆன் சொல்லுது. அப்போ ஒவ்வொரு தீமைக்கும் நன்மைக்கும் காரணமே நாமளே தவிர நம்ம பிறர் மேல பழி சொல்லி பிரயோஜனமே கிடையாது. நம்மளை நம்ம திருத்திக்கோ. உன் மனத்தை நீ திருத்து, உன் மனத்தை செயல்கள் நல்ல செயல்ல பயன்படுத்து, சந்தோஷமா இருப்ப. எப்போவோ செய்த வினை இப்ப மூலம். இவ்வளவு நாள் நீ கடவுளை பத்தியே நினைக்கல, ஆனா இந்த செயலினுடைய தீமை இப்போ மூலம் போது இப்ப 24 மணி நேரம் கடலை. இதைதான் சொன்னா, கண்ணு போன பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்குடான்? கண்ணு இருக்கும் போதே சூரிய நமஸ்காரம் பண்ணி பழகு. கண்ணு நல்லா இருக்கும் போதே இறைவனை தேடி பழகு. இறைவன் பாதத்துல சரணாகதி அடி, அதுவே உனக்கு மோட்ச முக்திக்கு வழிவகுக்குமே தவிர இந்த உலகத்துல நீ ஒன்னும் சாதிச்சிட முடியாது. இதுவரைக்கும் சாதிச்சவன் நம்ம எவனும் கிடையாது. அவன் வாழுங்காலத்துல அவனுக்கு ஒரு கோஷ்டை வச்சுன்னா அவனை புகழ்ந்துன்னு தெரியும். அவன் காலம் முடிஞ்சவன அடுத்தவனை தூக்கி தலையில வச்சுன்னு தெரியும். இது உலகம். இறைவன் அப்படிப்பட்டவன் இல்லை. யார் நல்லவன், யார் கெட்டவன், யார் எந்த செயல் நல்ல செயல், யார் தீய செயல், அவன் கரெக்டா கணக்குல போயிடும். அந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி உன் வாழ்க்கை அமைஞ்சிடும். கடவுள் பார்க்கலன்னு நினைக்காதீங்க, தவறான எண்ணம் அது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், கடவுள் எங்க இருக்கிறான்? உன் பக்கத்திலேயே இருக்கிறான்னு. பட்டினத்தார் ரொம்ப அழகா சொல்வார், 8 திக்கும் 16 கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார். இறைவன் உன் பக்கத்திலே தான் நின்று உன்னை பார்த்து இருந்தாங்க, ஆனா உனக்கு இறைவனை பார்க்குற சக்தி கிடைக்கல. அப்படி கிடைச்சால் நீ திருந்த வாய்ப்பு கிடைக்கும், முன்னால கிடைக்க முடியாது. அதனால கடவுளை வழிபடு, நல்லதை வாழும் காலத்துல நல்லதை செய்து அதனுடைய புண்ணியத்தை தேர்த்துக்கும். 4 பேர் வாயில உனக்கு வரணும். அதனால்தான் சொன்னான், காட்டானை மேலேறி கடத்தெருவே போகையிலே நாட்டார் நம்மை பார்த்து நகை புரிவதொன்றோ. நாட்டார் நகை புரிந்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்குளிரே காண்பேனே அப்படின்னார் அழ்கணி சித்தர். இது என்ன அப்படின்னா, நீ வாழும்போது உன்னை ரொம்ப பயப்படுவாங்க எல்லாரும், உன்னை பார்த்தாவே பயம். நீ வாழும்போது உனக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. ஆனா நீ செத்தினா உன் மேல காட்டு என்ன எறிக்கின்னு போகுமா. ஆனா நான் வாழும்போது யாரும் மதிக்க மாட்டாங்க. ஏன் நான் இந்த கோலத்தில் இருந்தேன், யார் மதிப்பான்? யார் பயப்படுவான்? யாரும் பயப்பட மாட்டான். ஆனால் நான் செத்த காட்டானை மேல நான் போவேன்.